யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை தொடர்ந்தேச்சியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு அற்புதமாக உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். ஆக குறிப்பாக அந்த கடைசி பகுதியை தான் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அல்லது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறது. கடைசி முறை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வாட் மேக்ஸ் தி ப்ரேயர் வெரி பவர்ஃபுல், அதாவது பைபிள் சொல்லுகிறது பலனுள்ளது என்று சொல்லும் பொழுது இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் வெரி இஃபெக்டிவ்னு இருக்கிறோம். வல்லமுள்ளதாக இருக்கிறது, செயல் நிறைந்ததாக இருக்கிறது, செயல் விளைவு நிறைந்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது ஜெபத்தை எது வல்லமுள்ளதாக மாற்றுகிறது, எதில் செயல் நிறைந்ததாக மாற்றுகிறது என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது வசனமே நமக்கு அற்புதமான ஒரு தெளிவை கொடுக்கிறது. யார் ஜெபம் பண்ணுறா, யார் கேட்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஜெபம் பண்ணுறா, யார் கேட்கிறார் என்று கேட்கும் பொழுது யார் ஜெபிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான உறவை தான் வேதம் ரொம்ப முக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அப்போது ரைச்சஸ் மேன், ஒரு நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான ஒரு உறவில் அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகினால் தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது அஞ்ஞானிகள்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனோடு அவர்களுக்கு என்ன இல்லை, உறவில்லாமல் இருக்கிறபடினால அவர்கள் ஜெபிப்பதற்கும் உறவுள்ளவர்கள் ஜெபிப்பதற்கும் என்ன இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம். ஆகினால் தான் உறவுள்ளவர்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக வல்லமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். ஆகினால ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் முந்தின வாரம் நம்ம கவனித்தது போல் எந்த நிலையிலிருந்து ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் வேதம் ரொம்ப சிறப்பாக போதிக்கிறோம். பாவியாகிய என்மேல் எப்படி இருக்க வேண்டும், கிருபையாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அந்த பாவியின் ஜெபத்தை கேட்டதின் விளைவு அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். இப்போ பாவியாக இருந்து ஜெபம் பண்ணார், அவனை நீதிமானாக்கி இருக்கிறார். இப்போ எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணணும், நீதிமான்கிற நிலையிலிருந்து தான் அவனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போ நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ கிறிஸ்து நமக்கு பிரதானமான ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் என்ன நிலையில் ஜெபிக்கிறார், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது விதமாவது என்று சொல்லி நமக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார் என்று கேட்டால், மறுபடியும் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால் பிதாவே பிதாவே அப்படின்னு ஜெபிக்கிறது நம்ம கவனிக்கிறோம். நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அப்படி தான் சொல்கிறார். மத்திய 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது இயேசு ஜெபிக்கும் பொழுது என் பிதாவேன்னு சொல்கிறாரு. ஆகினால் நான் ஜெபிக்கும்போது அவருடைய பிதாவே நான் அப்படி சொல்லிக் கொடுக்கலையா, நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி தான் சொல்கிறார், எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ உறவு ரொம்ப முக்கியங்கிறத நம்ம விளங்கிக் கொள்கிறோம். உறவுள்ளவர்கள் ஜெபிக்கிறதின் விளைவு தான் அது மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை வேதம் அற்புதமாக தெளிவுபடுத்துகிறோம் நம்ம கவனிக்கிறோம். ஆகினால ஒரு நீதிமான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அவனை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்பதை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அதாவது ரைச்சஸ் ப்ரேயர் அண்ட் ரைச்சஸ் பாத்ன்னு சொல்லலாம். சரியான உறவுள்ளவன் ஜெபிப்பதின் விளைவு அவர் எப்படி சரியான பாதையில் அந்த நபரை நடத்துகிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்ன இருக்கிறது அல்லவா. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தேங்க்ஸ் பீ டு காட் ஹூ லீட்ஸ் அஸ் இன் அ ட்ரையம்ஃபண்ட் ப்ரொசஷன் இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை வெற்றியின் ஊர்வலத்தில் என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ எப்படி நடத்துகிறார், உறவுள்ளவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள். மறுபடியும் ரோமர் 8:14 ரொம்ப அஸ்திபாரமான வசனம். எவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம் இல்லையா. இது ரொம்ப அற்புதமான சத்தியங்களாக இருக்கிறோம். ஆகினால நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில் நம்முடைய சந்தர்ப்பங்களில் நாம் தேவனால் நடத்தப்படுவது, தேவனோடு இருக்கக்கூடிய சரியான உறவு, அதன் விளைவாக வரக்கூடிய ஜெபம், அதன் விளைவாக வரக்கூடிய உதவி,
இவைகளெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். எல்லாருக்கும் அறிமுகமான வேத பகுதியிலிருந்து தான் நாம் அதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 23வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் நாம் முக்கியப்படுத்தும்படியாக இருக்கிறோம். 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை கவனிப்போம் என்று சொன்னால், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? He leads me in the right path. Paths of righteousness ன்னு சொல்லும் பொழுது சரியான வழியில் என்னை என்ன செய்கிறார்? நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த சரியான வழி என்னன்னா, அதுதான் கிறிஸ்துவுக்குள் வெற்றியின் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இந்த நீதியின் பாதை வர்றதுக்கு முன்னாடி முதல் வசனத்திலிருந்து கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்று கேட்டால், இப்போ எல்லாருக்கும் அறிமுகமான வசனமாக இருக்கிறபடினால அதை ரொம்ப எளிமையாக நம்ம படித்துக்கொள்வது நல்லது. 1ஆம் வசனத்தில் உறவு இருக்கிறது இல்லையா? முதல் வசனத்தில் உறவை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், there is a relationship in the first verse. 2வது வசனத்தில் there is rest இல்லையா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றை கொண்டு போகிறார். 3வது வசனத்தில் ரெஸ்டரேஷன் இருக்கிறார் இல்லையா? அவர் என் ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். இந்த ஆத்மா இருக்கிறது அங்கே தான் நிறைய ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. என் ஆத்மா மிகவும் கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன், எப்படி சொல்வேனோ அதை இப்படி தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே தான் இருக்கிறது? அங்கே தான் இருக்கிறோம். ஆகினால ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்டோர்னு இருக்கிறார். நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க. ரொம்ப குழப்பமாகிடுச்சுன்னா ரெஸ்டோர் ஃபேக்ட்ரி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோன் வாங்கின புதுசில் எப்படி எல்லாம் க்ளீனாக ஒரிஜினல் செட்டிங்கில் இருந்ததோ அந்த செட்டிங்க்கு போயிடும் இல்லையா? அதுபோல் என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, மனுஷனை எந்த நோக்கத்திற்காக, எந்த தன்மையோடு, எந்த தரத்தில் கர்த்தர் நம்மை படைத்தாரோ அந்த நிலைக்கு, முன்னிலைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். அதன் விளைவு தான் எவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, அவர்கள் சூழ்நிலை நிர்பந்தத்தில் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, மற்றவர்களுடைய வற்புறுத்தலினாலும் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறோம்னா மறுபடியும் இன்னொரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. We are not driven by God, we are not dragged by God, we are led by God. நான் சொல்வதில் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் நம்மை பின்னாக நின்று துரத்துகிறவரும் அல்ல, தரதரன்னு எடுத்துட்டு போகிறவரும் அல்ல, அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நடத்துகிறார்னா என்ன அர்த்தம் இல்லையா? தடைகளை உடைத்தெறிகிறவர் முன் செல்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்து அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் இழுத்து கொண்டு போகிறேன் அல்ல, அவைகள் எனக்கு என்ன செய்கிறது? பின் செல்கிறார். ஆகினால இந்த வருஷம் கர்த்தர் நம்மை நடத்துவார் இல்லையா? நீதியின் பாதையில் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். அது எப்படி நடத்துகிறார்? அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அதுக்கும் ஜெபத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறோம் இல்லையா? ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப அஸ்திபாரமான விஷயம். இன் இட் சிம்பிள் ஃபார்ம். ஜெபத்தினுடைய எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனோடு பேசுகிறோம். நாம் பேசும்பொழுது அவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவரோட பேசுனீங்களான்னு அர்த்தம். ஆமாம்மா ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த கேள்வி கேட்கணும், நீங்கள் பேசுனீங்களா, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி இல்லையா? நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்மளே மனித உறவில் கேட்குறோம்லவா, அப்பாட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறோம். அம்மா பேசின, ஃபோன் பேசினார், என்ன சொன்னார்? அடுத்த கேள்வி என்ன தான் சொல்லுவாங்க? என்ன சொன்னார்? அலோன்னே, அவர் அலோன்னார், ராங் நம்பர் நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உனக்கு தெரியாததும் உனக்கு எட்டாததுமான ஆகியனால முன்பு சொன்னதை மறுபடியும் நினைப்போட்டுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், அதை நம்ம மட்டும் நினைக்கல. நீங்கள் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிங்களா, அவர் என்னங்க சொன்னார் உங்கள்கிட்ட? ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு, என் வாயை திறந்தால் பிரச்சனையாக அவர்கிட்ட சொல்கிறேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அது தப்பில்லை, என் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களவா. அப்போ அவர் வாயிலிருந்து சொல்கிறார், எளிய இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி நம்முடையதாக இருக்கிறோம். இதுதான் அற்புதமான ஒரு கிருபை. ஆகினால முதல் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். என்ன சொல்கிறார்? இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான, சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவ பின்னணியில் நம்ம வளர்ந்துருந்தோம் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு வசனமே இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் முதல் வசனம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஜீவ அப்பம் நான் என்ன. சாப்பாட்டில் ஆரம்பித்தோம்னா எளிமையாக மனசில் வச்சுக்கலாம், ஜீவ அப்பம் நானேன்னு ஆரம்பிப்பாங்க.
அப்புறம் இயேசு கண்ணீர் விட்டார் இல்லையா? இதெல்லாம் எங்களுக்கு படித்து கொடுத்த வசனங்கள். அப்புறம் படிப்படியாக அப்புறம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இப்படியே படிக்க. அப்புறம் இது ரொம்ப பிரதானம் இல்லையா? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்வது ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்வது சரியான விஷயம். பல முறை நாம் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு இயேசு சொல்கிறார் யோவான் 10. ஆனால் இங்கு சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது எதை முக்கியப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் நல்ல மெய்ப்பன் என்பது மாத்திரமல்ல, அவர் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அங்கே தான் ரொம்ப திறவுகோள் இருக்கிறார் இல்லையா? அவர் யாருடைய மெய்ப்பனாக இருக்கிறார்? இஸ் மை ஷெப்பர்ட், என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். இப்போ மெய்ப்பன் சொன்னோம்னா பொதுவாக எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பாருங்கள், ஒருவர் இவ்விதமாக ஒரு சின்ன சிம்பிள் போயம் மாதிரி இந்த சங்கீதம் 23 குறித்து சொல்கிறார். எப்படி இருக்குது என்று கேட்டால், ஹி ஃபீட்ஸ் மீ, ஹி லீட்ஸ் மீ இல்லையா, அண்ட் ஹி ஃபர்கிவ்ஸ் மை மிஸ்டீட்ஸ் அண்ட் ஹி ஹெல்ப்ஸ் மீ டு சக்சீட். அதுதான் Psalm 23ன்னு ஒருத்தர் அற்புதமாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர் என்னை போஷிக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை மன்னிக்கிறார், என்னை வெற்றி பெற செய்கிறார். விளைவு என்னவென்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன்னு சொல்கிறார். அப்போ மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு இல்லையா, நடத்துறது எல்லாமே இருக்கிறது. ஃபீடிங் இருக்கிறது, லீடிங் இருக்கிறது இல்லையா? அதாவது மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹவ் டஸ் காட் லீட் யூ, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பை ஃபீடிங் யூன்னு சொல்லுவாங்க. உங்களை போஷிப்பதின் மூலமாக. என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறாங்க? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற. ஆமாம், எப்படி நம்மளை நடத்த முடியும்? ஃபஸ்ட் நடக்கிறதுக்கு பலன் வேணும் அல்லவா? அப்போ முதலாவது என்ன கொடுக்குறாரு? ஆகாரம் கொடுக்குறாரு. தேவன் கொடுத்த ஆகாரத்தின் பலத்தினால் அவன் 40 நாள் இடைவிடாமல் நடந்து போனான்னு இருக்கிறது அல்லவா? லிட்ரலாக அது உண்மையாக இருந்தாலும் ஆவிக்குரிய விதமாகவும் நம்ம எப்படி நடத்துகிறார் என்று கேட்டால், நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தின் மூலமாக தான் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், பாதுகாக்கிறார். அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது இயேசு தன்னை குறித்து சொல்கிறார் இல்லையா? தாவீது இவர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது சந்தோஷம். ஆனால் மெய்ப்பனே தன்னை குறித்து என்ன சொல்கிறார் அதை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனால் இப்படிப்பட்டவரோடு உறவு இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய வேண்டும் என்பது அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறோம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால் அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இயேசுவே சொல்லுகிறார் இல்லையா? நானே நல்ல மெய்ப்பன் சொல்கிறார் இல்லையா? அதில் சில அற்புதமான விஷயங்கள் சொல்லுகிறதை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் வாழ்க்கையினுடைய பலவிதமான சவாலான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பலப்படுத்தக்கூடிய நல்வார்த்தைகளாக இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் இல்லையா? அப்போது அவர் சொல்கிறார், ஐ கிவ் மை லைஃப் டு தெம் என்ன சொல்கிறார். நீங்கள் உபாகம் 30வது அதிகாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கவனிச்சோம் அல்லவா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதை தான் கவனிப்போம். நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ லைஃப் மாத்திரம் கிடையாது, ஐ வில் பி யுவர் லைஃப்னு சொல்கிறார். நானே உனக்கு என்னவாக இருப்பேன்? ஜீவனாக இருப்பேன். ஆனால் தான் மெய் தெய்வமாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது இட்டர்னல் லைஃப்னு சொல்லும்போது நிரந்தரமான ஜீவன் என்பது மாத்திரமல்ல, காட் கைண்ட் ஆஃப் லிவிங், அதாவது தெய்வீக தன்மை கொண்ட தெய்வீக வாழ்க்கை முறைதான் இந்த நித்திய ஜீவனாக இருக்கிறோம். அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். மறுபடியும் இங்கே இன்னொரு அற்புதமான பிரமாணத்தோடு இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லையா, அந்த கிவிங் அண்ட் ரிசீவிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம். அவர் கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனுடைய ஈவு அப்படின்னு இருக்கிறோம். ஈவன்னா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிஃப்ட் இருக்கிறது. இப்போ வெளியில் போனீங்கன்னா வாசப்படியில் வச்சுருப்போம், எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் அது சரியான முறைமையே கிடையாது. கிஃப்ட்டுன்னு சொன்னால் ஒருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் என்ன செய்யணும்? வாங்கி கொள்ளணும். பைபிளில் எல்லாவற்றையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கொடுக்குறாரு, நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இங்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எந்த விதத்துக்கும் இடமே கிடையாது. பார்கெயின் பண்ணணும் அவரோடு கூட, அதாவது எப்படி போராடி ஓரியாண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அது அந்த நிலைக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது இல்லையா? உங்களுக்கு தேவை, இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி இருக்கிறது அல்லவா? கூட உங்களுக்கு இட் ஷால் பி கிவன் இருக்கிறோம். அப்போ இங்கே ரொம்ப அற்புதமான வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால்,
ஐ கிவ் மை லைஃப் டு தெம் என்று சொல்கிறார். நான் என் ஜீவனை அவர்களுக்கு கொடுக்குறேன். உலகத்தினுடைய முறைமை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறேன். உலகத்தில் என்ன முறைமை இருக்கிறதுனா பையிங் அண்ட் செல்லிங் இல்லையா? இப்போ தான் EU கூட அற்புதமான ட்ரேட் டீல், த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு எல்லாம் பேப்பரில் வாசிச்சிருப்பீங்க. பேப்பர் வாசிக்கிற ஆளாக இருந்தால் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அங்கே அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இப்போ விலையெல்லாம் கம்மியாயிரும். நீங்கள் அதாவது ஒரு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, அதாவது 2.25 கோடி இருக்கக்கூடிய கார் வந்து 1.25 கோடிக்கு கிடைக்குதான். என்ன சூப்பரான ஒரு விஷயம். நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறது தான். அது இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயந்தான் இல்லையா? ஆனால் அங்கே அந்த பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்கிறது அல்லவா? 1.25 கோடிங்கிறது இப்போ கம்மியாக இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அங்கே என்ன முக்கியப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், அவன்கிட்ட பொருள் இருக்கிறது இல்லையா? பணம் இருந்தால் சம்மந்தம் இருக்கும், பணம் இல்லைன்னா உங்களுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது இல்லையா? அந்த பரிவர்த்தனையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அங்கு பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க விற்கிறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, வாங்குறீங்க. ஆனால் ஊழியம், அதாவது தேவனுடைய வசனம் சத்தியம் என்று வரும் பொழுது சத்தியத்தை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, அதை பெற்றுக்கொள்ளத்தான் முடியும். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுக்கணும். அவர் கொடுக்காம அவர்கிட்ட பிடுங்கிக்கெல்லாம் முடியவே முடியாது. அவர் சொல்ல, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். மறுபடியும் ஜீவன் சொன்னோம்னா வெறும் உயிர் கொடுக்குறாருங்கிற மாத்திரம் கிடையாது. உயிர் கொடுக்கிறவர் தான் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய யாவற்றையும் கொடுக்கிறார். நான் சொல்வது திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். உயிர் கொடுக்கிறவர் தான் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய யாவற்றையும் கொடுக்குறார். கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுத்துருக்கிறார், சந்தோஷம். பெட்ரோல் யார் ஊற்றுறது? இல்லையா? நம்ம தான் அப்படின்னு சொன்னோம்னா முடியாது. ஆறு அவர் தான் கொடுத்தாரு, எதுவும் அவர் தான் கொடுக்கணும், பெட்ரோலும் அவர் தான் கொடுக்கணும், வீடு அவர் தான் கொடுத்தாரு, மெயின்டைன் பண்ணுவதுக்கான பொருளும் யார் தான் கொடுக்கணும், அவர் தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். யார் அவங்கள பாதுகாக்கிறது, யார் அவங்கள பராமரிக்கிறது, யார் அவங்கள செட்டில் பண்ணுறது. மறுபடியும் பைபிள் சொல்லுகிறது அல்லவா, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும். இந்த வார்த்தை உன் வாயை விட்டும் பிள்ளையின் வாயை விட்டும் பிள்ளையின் பிள்ளையை வாயை விட்டும் விலகாதிருக்கும் என்று உடன்படிக்கையின் தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வதெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அவர் கொடுக்குறார். கொடுத்தா நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இங்கே தான் உறவு இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அப்போ அவர் சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக எதை கொடுக்குறார், ஜீவனை கொடுக்குறார். அப்போ இன்னொரு கான்டெக்ஸ்டில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவ்விதமாக ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க, பாஸ்டோரல் ஒர்க்கில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் ஷீப். விசுவாசிகளுக்காக உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் இல்லையா, அவர்களுக்கு ஜீவ வார்த்தை கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள், என்ன கொடுக்க வேண்டும்? ஜீவனை தர வேண்டாம். சில நேரத்தில் அவங்களே வாங்கிடுவாங்க. நான் சொல்கிறவங்க புரிகிறதா? உயிரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உயிர் கொடுக்கும் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும், தருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் போதகர்களுக்கு மாத்திரம் கிடையாது, பெற்றோருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜீவ வார்த்தைகளை அவர்கள் கொடுப்பது. உனக்குள்ளே இருக்கிற மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய பாட்டிக்குள்ளே இருந்தது, அப்புறம் தாய்க்குள்ளே இருந்தது, இப்பொழுது உனக்குள்ளே இருக்கிறது. விசுவாசமே எப்படி தான் வரும்? அப்போ அவங்க கேட்டதுனால தான் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் விசுவாசம் வரணும்னா சிம்பிளான ஒரு எளிமையான முறைமை இருக்கிறது. இஃப் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், சம்படி ஹேஸ் டு டூ த டாக்கிங். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறா? விசுவாசம் கேட்கறதுனால தான் வருதுன்னு சொன்னால், யாராவது ஒருவர் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ உங்கள் குடும்பத்தில் யார் பேசணும்? நம்ம தான் பேசணும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை. என்ன நம்ம வாயில் என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறாரு? பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, கையின் பிரயாசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, we are all going to die அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் சாக போகிறோம், அது அவர் கொடுத்த வார்த்தையா? இல்லை, நான் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை சொல்லுவேன். அப்படி தானே இருக்கிறது சங்கீதத்தில். நான் சொல்லுகிறேன், அதுதான் அவர் நம்ம கொடுத்த வார்த்தை. அப்போ விசுவாசம் கேட்கறதுனால வருது அப்படின்னு சொல்கிறதுனால, யாராவது ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பேசுவது. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் என்ன செய்ய வேண்டும், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஜீவனை கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று சொல்கிறார். எங்கள் நேரம் எடுத்து அதை வாசிப்பது நல்லது. ஐ ஹவ் கிவன் யுவர் அட்டர்ட் வேர்ட்ஸ் டு தெம் அப்படின்னு இருக்கிறார். நீர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடையவர்கள், நம்முடையவர்கள் என்ற அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் அங்கே போதிக்கப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம்.
ஆகையினால நம்ம மெய்ப்பன் எப்படிப்பட்டவரோடு உறவு இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்பு சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நமக்கு உயிர் கொடுப்பவர் மாத்திரமல்ல, உயிர் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். உயிர் கொடுத்துட்டு குற்றுயிராய் நம்மை விடுவது இல்லையா? பொதுவான அறிவு சொல்லுகிறோம். பொது அறிவு, ஜென்ரல் விஸ்டம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாம்பாங்க இல்லையா? எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? காட்டில் அவ்வளோ மரம் இருக்கிறது, யாரோ போய் தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே சொல்கிறார் இல்லையா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பராமரிப்பே இல்லாத மாதிரி தானே இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தர் பராமரித்து காலையிலே பூத்து மாலையிலே உதரக்கூடிய அந்த பூவுக்கே இவ்வளவு வடிவத்தையும் இவ்வளவு வண்ணத்தையும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எத்தனை பேர் புரிந்தா? இப்படிப்பட்டவரோடு தான் உறவு இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஆமாம், உரிமையோடு பண்ணலாம். புலம்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? கஷ்டத்து நிமித்தம் அழுவது தவறு என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தகப்பன் என்று சொன்னால், நீதிமான் செய்யக்கூடிய விண்ணப்பத்தின் தொனியே எப்படி இருக்கிறது? ரொம்ப அப்படியோ ஒன்ட்டெல்லாம் ட்ராமாலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது எவ்வளோ அற்புதமான ஒரு உறவு. அவர் சொல்கிறார், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்குறேன். இன்னும் இதை சிறப்பு சொல்லணுன்னா, உங்களை என்ன ஆடுன்னு சொல்கிறாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுபுத்திரன் நீர் விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம் இல்லையா? அவன் யார் பாருங்கள். சில நேரத்தில் டிவியிலலாம் காமிச்சிருப்பாங்க, பூமி காமிப்பாங்கல்ல, தூரத்துலேருந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லொக்கேஷனும் காமிக்கும்போது சில நேரத்தில் கொண்டு வந்து காமிப்பாங்க. திருப்பியும் இந்த லாங் ஷாட் காமிச்சோம் அப்படின்னு சொன்னோம், பார்ப்போம் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய ஒரு கேலக்ஸி, அதில் ஒரு சின்ன உருண்டை தான் என்னது பூமி. அந்த உருண்டையில் இந்தியா ஒரு பெரிய கான்டினென்ட் தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அது என்ன தான் ஒரு சின்ன இடம். அதில் கோயம்புத்தூர் ஒரு சின்ன இடம். அந்த கோயம்புத்தூரில் குப்பக்கோணாம்புதூர்னு ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் இந்த இடம். சாய்பாபா காலனிங்கிறது இன்னொரு பேர். அந்த குப்பக்கோணாம்புதூரத்தில் ஒரு சந்துக்குள்ளே 2 ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் இருந்து அதுக்குள்ளே நீங்கள் அண்டர் வெயிட்டாக இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பாயிண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? உங்கள் மேல் அதை புரிஞ்சு தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் இல்லையே. எத்தனையோ நம்மளை காட்டலாம். பவுல் சொல்கிறது தான் நினைவுக்கு வருகிறோம். நம்மில் வல்லவர்கள் அநேகர் இல்லை, நல்லவர்கள் ஒருவனும் இல்லை. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவனும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மேல் கண்ணை வைத்து கரிசனை காண்பிக்கிற அற்புதமான தேவன். மறுபடியும் சொல்கிற, எப்போ நம்ம மேலே கண் வைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பலமுறை சொன்ன வார்த்தைகள் தான். ஏன் உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. எப்படி சொல்கிறாரு? உம்முடைய கண்கள் என்னுடைய கருவை. மறுபடியும் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அவைகள் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே எப்படி சொல்கிறாங்க? அவைகள் எலும்புகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஃபோர் யுவர் ஐஸ் ஹவ் சீன் மை அன்ஃபார்ம்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபார்ம் வருவதற்கு முன்பதாகவே இல்லையா, என்னுடைய வாழ்க்கைக்கான சகல நாட்களும் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவரோடு நமக்கு உறவு இருக்கிறது. இப்போ எப்படி ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? புலம்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? புலம்புறது தப்புன்னு சொல்லலை. புலம்புற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? புலம்பு தான் வேணுங்கிற மாதிரி நியாயப்படுத்தலாம். ஆனால் இவ்வளோ பெரிய தேவன் இருக்கும் முடிவுக்கு வரும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறோங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இவ்வளோ பெரிய தேவன் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருக்கணும். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனா இராதவனும் ஆடு தனக்கு சொந்தம் அல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இது ரொம்ப அற்புதமான மெய்ப்பனாய் இராதவன் அப்படின்னு இருக்கிறது. அவன் பேசிக்காக மெய்ப்பன் சொல்லும் பொழுது எதை வச்சு சொல்கிறாருன்னா, கையில் குச்சி இருக்கிறது அதை வச்சு சொல்லலாம். மெய்ப்பன்னா உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டாம். அதாவது எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், தாய் உள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உள்ளம்ங்க? தாய் உள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய பண்பை குறிக்கிறது இல்லையா? பண்பை குறிக்கிறது. தகப்பனுடைய உள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களவா. அதனால தான் பாருங்கள், பாஸ்டராக இருக்கவங்கள இப்போ கத்தோலிக்க முறைமையில் பார்த்தா ஃபாதர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபாதர்னு சொன்னோம்னா வெறும் டைட்டில் மாத்திரம் கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த ஃபாதர். அப்படின்னா இந்த ஃபாதர் யாருடைய உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும்? அவருடைய உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை என்ன செய்கிறார்?
உதிக்க பண்ணுகிறார், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் இல்லையா? அந்த உள்ளம் இருந்தால்தான் இவர்களை நடத்த வேண்டிய முறையில் நம்மால் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும் இல்லையா? அப்போ குறிப்பு என்னவென்றால், இவன் மெய்ப்பனாக இராதவன் என்று சொன்னோம்னா எப்படிங்க இந்த வேலைக்கு இவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழைப்பு தான் இல்லையா? இப்போ உலகத்தில் அழைப்புங்கிறத காட்டிலும் பிழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இப்போ ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் உலக முறைமையில் எப்படி இருக்கிறது என்றால், இஸ் காலிங் இம்பார்ட்டன்ட் ஆர் கேஷ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அழைப்பு ரொம்ப முக்கியமா பணம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை தான் முக்கியப்படுத்துவாங்க? பணத்தை தான் முக்கியப்படுத்துவாங்க. இதை படித்தா இது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது மேலே உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குதா, இதை தான் கர்த்தர் படிக்க சொல்கிறாரா அப்படின்னெல்லாம் கேட்குறது ரொம்ப குறைவு. முதல் கேள்வி என்ன, இதை படித்தா இல்லையா எவ்வளவு பணம் வரும், இது எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தம்பி சொல்கிறாருன்னா, சோறு போடுமா அப்படின்னு கேட்பாங்க. அவன் கேட்குறது தப்புன்னு சொல்ல முடியுமா இல்லையா? ஆனால் மறுபடியும் இது வெறும் அழைப்பா இல்லை பிழைப்பான்னு கேட்டிங்கன்னா, பிழைப்புன்னு சொன்னோம்னா உலக முறை மேலே தான் இருக்கும். அழைப்பு என்று சொன்னால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? மறுபடியும் முன்பு சொன்னதை இணைத்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். உயிர் கொடுத்தவர் உயிர் வாழ்வதற்கு வேண்டி எல்லாம் கொடுக்கிறார். அழைத்தவர் அழைப்பு நிறைவேறுவதற்கு வேண்டிய சகலவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எதுக்கு இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க? இவன் ஒரு கூலிக்காரன்னா இவன் எதுக்காக இந்த வேலையில் இருக்கிறான் என்று கேட்டால், இவனுக்கு ஆடுகள் மேலெல்லாம் என்ன கிடையாது, அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து இருக்கிறதே எதுக்குன்னு சொன்னோம்னா, இஸ் வெயிட்டிங் ஃபார் த பே செக்குன்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதி எப்போ வரும், எப்போ நமக்கு சம்பளம் வரும், அதுக்குள்ளே 30 ஆடு போனால் என்ன, இருந்தால் என்ன, நமக்கு என்ன, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர். எதுக்கு ஆண்டவர் இதையெல்லாம் ஒப்பனையாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உலகத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று அவர் சொல்கிறத நம்ம கவனிக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லை. மறுபடியும் இது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா பாருங்கள், ஓனர்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓனர்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு இடத்துல சுவிசேஷங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்னொருத்தருடைய பொருளில் நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை நம்பி யாரும் உங்களுக்கு சொந்தமாக தருவாங்கன்னு கேட்குறாரு. வாசிச்சிருக்கீங்களா? வாடகை வீட்டை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க விற்கும் பொழுது நீங்களே வாங்கிக்கோங்க, நாங்கள் வேணால் விலை கம்மி பண்ணி தரோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்களான்னு என்னை பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுனால தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? அவங்க 2-3 பேர்கிட்ட எல்லாம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது காரியம் கைக்கூடியே வரல. கடைசியில் ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் மனசில் என்னமோ படுதுங்க, உங்களுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இது நம்மால் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பணம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். பணம் நீங்கள் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவருக்கு இன்னொரு வீடு இருக்கா, நம்ம அங்கே வேணால் வாடகைக்கு போயிடலாம். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? எதுக்கு சொல்கிறோம்? அப்போ குறிப்பாக அதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், அவன் கூலிக்காரன். இது ஆடு அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் அவன் சொந்தமாக கொடுத்தா தான் பார்ப்பீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. இது சொந்தமோ இல்லையோ, என் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை சரியான விதமாக பாதுகாப்பதும் பராமரிப்பதும் யாருடைய பொறுப்பாக இருக்கிறது? நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தலைமைத்துவத்தில் யார் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கையில் கொடுக்கப்படுகிறது. பராமரிக்கப்படுகிறதா இல்லையாங்கிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம கவனிக்கிறவா ஒரு கவர்மெண்ட் பில்டிங் பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரைவேட் பில்டிங் பார்க்குறதுக்கும் பார்த்தாலே என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும். ஒன்று பொது சொத்து, இன்னொன்று தனியார்னு சொன்னோம்னா என்னோடதுன்னு நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட இது ஆகினால் பராமரிக்கிறோம். இது வந்து என்ன தான் பராமரித்தாலும் எனக்கா கிடைக்க போகுது இல்லையா? ஒரு நாள் கட்டாயம் இதை விட்டுட்டு தான் போனோம். இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு வகையில் சொல்லாமே, என்ன இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தானே வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அது சரியான எண்ணமே அல்ல. இது யாருடைய பொருளாக இருந்தால் என்ன? கர்த்தர் என்னை நம்பி என் கையில் கொடுத்துருக்கிறார். என் கையில் இருக்கிற வரைக்கும் அதை சிறப்பாக தான் நான் வைப்பேன். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? யோசேப்புக்கு அந்த குணம் இருக்கிறது. அடிமையாக தான் போனார். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஓனர்ஷிப், அவனுக்குள்ள ஒரு உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளம் இருக்கிறதின் விளைவு என்னவென்று கேட்டால், இந்த போத்திப்பார் இருக்கார் இல்லையா, அவருடைய விஷயமே உதாரணமாக எடுத்துக்கோன்னு சொன்னோம்னா, இவன் கவனித்து கொண்ட விதத்தை பார்த்து அவர் சொல்கிறார், சாப்பாட்டை தவிர வேறு எதையும் நான் அவன்கிட்ட கேட்க போகிறதே இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் வந்து என்ன அடிமையாக விலை கொடுத்து தானே வாங்கிட்டு வந்தேன், உனக்கு வினை வைக்காமல் நான் போகிறது, அப்படி அந்த எண்ணமே கிடையாது இல்லையா? மேக்கிங் மோஸ்ட் ஆஃப் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வசனத்தை வச்சு ஒரு போதகர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறார்.
சரி இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், மறுபடியும் அற்புதமான நிதானம் இருக்கிறது. பின்ன அதை சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என்னை வெற்று போட்டீர்கள் என்று கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் என்னை அனுப்பினார். எப்படி சொல்கிறார்? கர்த்தர் என்னை அனுப்பினார். ரெண்டுமே உண்மைதான். அவங்க விற்றதும் உண்மைதான், கர்த்தர் அவனை அனுப்புனதும் உண்மைதான். இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்று கேட்டால், இப்படி நம்மளை வச்சு பணம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறது முக்கியப்படுத்தலை. நீங்கள் என்ன பண்ணாலும் கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? அனுப்பியிருக்கிறார். விளைவு என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொறுப்பு இருக்கிறது. இவன் உண்மையாகவே ஒரு மெய்ப்பன் உள்ளம். ஏன்னா நீங்கள் சங்கீதம், அதாவது ஆதியாம் 49 அதிகாரம்லாம் வரும்பொழுது அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் சொல்கிறார் அல்லவா. அப்போ யாக்கோபு சொல்லக்கூடிய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனை மிகவும் மனமடிவாக்கினார்கள், கர்த்தர் அவனுக்கு துணை இருந்து அவன் இஸ்ரவேலுக்கு மெய்ப்பனானான். வாசிச்சிருக்கீங்களா? அவன் இஸ்ரவேலுக்கு மெய்ப்பனானான். எந்த வகையில் இல்லையா? நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை என்ன செய்கிறான்? கொடுக்குறான். எதுக்கு இதை கவனிச்சுட்டு இருக்கோம்னா, இப்படிப்பட்டவரோடு நமக்கு உறவு இருக்கிறது. அப்படின்னா எப்படிப்பட்ட விதமாக ஜெபிக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யோசேப்பு மறுபடியும் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவர் சொல்கிற சாப்பாட்டை தவிர நான் எதையுமே கேட்க போகிறதில்ல. இதே குணம் தான் ஜெயிலுக்கு இருக்கிறது இல்லையா? ஜெயிலர்கிட்ட போகும் பொழுது சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த சிறைக்கு அதிகாரிகள் இருப்பார்கள் அல்லவா, அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, தே ஆர் நேச்சுரலி சினிக்கல்னு சொல்லுவாங்க. நேச்சுரலி சினிக்கல்னு சொன்னோம்னா, இயற்கையாகவே யாரையும் நம்பாத ஆட்கள். ஏன்னா திருடனுடையே இருக்கிறதுனால எவனையும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பக்கூடிய அந்த மேக்கப் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. ஒருவரோடு பேசி கொண்டு இருந்தேன். அவர் ஜெயில் சூப்பரண்ட் அந்த நிலைமையில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சொல்கிற அந்த வேலையில் இருந்தனாலேயே யாரையும் என்னால் என்ன செய்ய முடியறதில்ல, நம்பவே முடியறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் யோசேப்பு இருக்கிறார். ஆனால் பொறுப்பு கொடுத்தோன்னே ஜெயிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் எல்லாம் இவனிடம் ஒப்புவிக்கப்பட்ட எதையும் அவன் விசாரிக்கவே இல்லை. அப்படின்னா நெக்லிஜென்ஸ்னு அவர் மேலே குற்றம் சொல்ல முடியுமா? டிலிஜென்ஸ்னு இவரை பாராட்டணுமா? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இல்லையா? தவறாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த ஒரு இடத்துல சிறப்பாக வேலை செய்கிறான். இதுதான் மெய்ப்பனுடைய உள்ளம் இல்லையா? நான் எப்படி கற்பனை செய்கிறேன் என்று சொன்னால் இல்லையா, எல்லாத்தையும் உள்ளே வச்சு சாத்தியிருப்பா யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனால், இவர் எல்லாத்தையும் விட்டு சாத்திட்டு இவரும் உள்ளே போய் வெளியில் நின்று சாத்திக்கிட்டு சாவி அங்கே வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு டைப், வெகுளி டைப்புங்க அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க. வெகுளி டைப் இல்லை, இது நல்ல குணம். சொங்க எப்படிப்பட்ட குணம்? நல்ல குணம். இப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கிறதுனால தான் ஒரு நாள் அந்த தேசத்திற்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? காரணம், இவன் கூலிக்காரன் அல்ல. சொல்லுங்கள், இவன் யாரல்ல? கூலிக்காக, நம்ம ஊரில் சொல்கிறாங்க கூலிக்காக மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ப்ரொஃபஷனல் மூனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? மறுபடியும் அவர்களே குறைவான்னு நம்ம சொல்லலை, அந்த உதாரணம் வர்றதுனால சொல்லணும். ஆள் யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இந்த கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொன்னோம்னா ஆள் யாரும் தெரியாது. ஆனால் ராசா நீ போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீ தானா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ எதுக்கு இப்படி உதாரணப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இவன் கூலிக்காரன் அல்ல, நீங்களும் நானும் கூலிக்காரர்கள் அல்ல, தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஆமாம், அவருக்கு என்ன குணம் இருக்கிறதோ அதே குணம் தான் யாருக்கும் இருக்கிறது. நமக்கு என் கையில் கொடுத்த ஒன்றையும் நான் இழக்கவில்லை. எப்படி சொல்கிறாங்க? என் கையில் கொடுத்த ஒன்றையும் இழக்கவில்லை, என் கையில் இருக்கிற ஒன்றும் கெட்டு போகவும் இல்லை என்ன சொல்கிறார் கர்த்தர். நம்ம கையில் எதையெல்லாம் நம்பி கொடுத்துருக்கிறாரோ அது கெட்டு போகக்கூடாது, சிறப்பாக மாறணும். ஆண்டவரே, நான் பைபிள் சொல்லுகிறேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய நீர் என்னை நம்பி என் கையில் கொடுத்துருக்கிற எந்த பொறுப்பு, அது என்ன பொறுப்பாக கூட இருக்கலாம். அது பாட்டு பாடுறதா இருக்கலாம், வீட்டில் ஒரு பொறுப்பாக இருக்கலாம், பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், இல்லையா சபையில் வரவேற்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், சேர் எடுத்து போடக்கூடிய பொறுப்பாக, எந்த பொறுப்பாக இருந்தாலும் நீர் என்னை நம்பி கொடுத்த வேலையை கூலிக்காரனாக செய்யாதபடிக்கு பிள்ளையாக செய்ய எனக்கு கிருபைதார். சொல்லுங்கள், யாராக செய்யணும்? பிள்ளையாக செய்யணும். ஏன் பிள்ளையாக செய்யணும்னா, உண்மையாக நம்ம யார் தான்? பிள்ளை தானே. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ நம்முடைய தகப்பனார் ஒரு கம்பெனி ஓனர் என்று வைத்துக்கொள்வோம். ஓனர் பையனா நாங்கள் நீங்களும் நானும் வேலை செய்யிருக்கோம். அங்கே நமக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்குது. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா, இந்த வேலை இல்லைன்னா
இன்னொரு வேலைன்ட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி போக முடியுமா? போக முடியாது. காரணம் இது யாருடையது? நம்முடையது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலையில் ஒரு பிரச்சனைன்னா அவன் ஓடி போய் விடுவான். நாம் நின்று பிரச்சனையை சரி பண்ணுறக்கூடிய ஆளாக தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஓடி போகக்கூடியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ஓடி போகக்கூடியவர்கள் அல்ல. ஓடி போனீங்கன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை துரத்தும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துக்கு ஓடுறீங்களோ அங்கே ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அந்த இடத்த விட்டு ஓடினீங்கன்னா இன்னொரு எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை துரத்தும். நின்ன இடத்துல ஜெயிக்கணும். நீங்கள் கோயம்புத்தூரில் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வரும். நான் சொல்கிறது வேலையும் கொள்ள முடிகிறதா? இங்கேருந்து கட்டாயம் ஜெயிச்சு தான் ஆகணும். அவர் சொன்ன நான் கூலிக்காரன் மாதிரி ஓடி போகக்கூடிய ஆளே அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். பிரச்சனை வர்றதுனால மற்றவங்க விளங்கலாம், கர்த்தர் ஒருபோதும் விலகாத தேவன். அப்படிப்பட்டவரோடு உறவு இருக்கிறதுனால எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை. அப்போ நிற்கிறது யார்? நான் சொல்கிறேன், கூட இருக்கிறது யார்? இதை தெரியாமல் சும்மா சென்டி பாட்டெலாம் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. நான் தான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை. அப்போ எப்படி பாடணும்? யார் இருந்தாலும் இல்லாட்டி என்ன, ஆண்டவரே நீர் என்னோடு, ஆமாம் நீர் என்னோடு இருக்கும்போ அப்படி தான் பாடணுமே தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு பாடினா என்ன அர்த்தம்? நான் சொல்ல புரிகிறதா? எளியா பண்ண மாதிரி இருக்கிறவனையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு. வேலைக்காரன் கூட தானே இருந்தார். அவரை யார் அனுப்பிச்சி விட்டதே? அனுப்பிச்சி விட்டார். அவன் போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறது சரியான அர்த்தமே அல்ல. உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஆட்களை வச்சுருக்கிறார். வருத்தத்தில் அவங்கள அனுப்பிச்சி விட்றாதீங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் உங்களுக்கு உதவியே என்ன செய்கிறது, வரக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த உலகத்தில் எவனையுமே நம்பக்கூடாது கர்த்தாவே, உன்னை நம்பி வந்தவனா நீ, நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதா? அவனையும் அனுப்பிச்சி விட்டுட்டு எவனையும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. 12ஆம் வசனம், மெய்ப்பண்ணா இராதவனும் ஆடுகள் தனக்கு, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் சொந்தமாக எனக்குன்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் பார்த்துக்குவேன். அதாவது இன்னொரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது யூ ஹாவ் டு லேர்ன் டு என்ஜாய் நாட் ஹேவிங் டு ஓன் இட் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே எனக்கு சொந்தமாக இருந்தால் தான் நான் அதை பராமரிப்பேன், சொந்தமாக இருந்தால் தான் அதை பாதுகாப்பேன், சொந்தமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா செம்மொழி பூங்கா உங்களுக்கு சொந்தமானது அல்ல, ஆனால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? அதை ஓன் பண்ணிங்க, அது உங்களுக்கு சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பராமரிக்க உங்களால் முடியுமா? நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? வி டோன்ட் ஹாவ் டு ஓன் எவ்ரி திங். எல்லாம் எனக்கு சொந்தமாக இருந்தால், என் பேர் போட்டால் தான் இந்த வீட்டுக்கு நான் கூட்டுவேன் துடைப்பேன்னு சொன்னோம்னா நான் சொல்ல வேலையும் கொள்ளுமே, அப்படி கிடையாது இல்லையா? எல்லாம் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு காட். வி ஆர் ஒன்லி ஸ்டூவர்ட்ஸ். ட்ரஸ்டிஷிப்னு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஓன்ஸ் எவ்ரி திங். எல்லாம் அவருக்குரியது. என்னை நம்பி சில விஷயங்களை என் கையில் கொடுத்துருக்கிறார். நான் கூலிக்காரனாக செயல்படாதபடிக்கு நல்ல மெய்ப்பனாக செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏனென்றால் அவரே நல்ல மெய்ப்பன். அவர் நமக்கு அவருடைய குணத்தை தான் என்ன செய்கிறார், கொடுக்குறார். அப்போ கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால், மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை, அதனால தான் பவுல் ஒரு பாஸ்டோரல் போதக கண்ணோட்டத்தில் சொல்லும் பொழுது, நான் போன பின்பு உங்களுக்குள்ளே இருந்து கொடிய ஓநாய்கள் எழும்பும் என்ன சொல்கிறார் அல்லவா? ரொம்ப ப்ரொஃபெட்டிக்காக சொல்கிறார். வெளியிலிருந்து வராத பிரச்சனை, உள்ளே இருந்து தான் பிரச்சனை வரும் அப்படின்னா அவர் சொல்லும் பொழுதே ஓநாய்கள். அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உல்ஃப்ஸ் இன் ஷீப்ஸ் க்ளோதிங் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நாய், அதாவது ஆடு தோல் போத்தின ஓநாய்கள் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் அல்லவா? மறுபடியும் ஒருத்தர் சொன்னது நினைவுக்கு, இப்படி நிறைய பேர் சொன்னது கேட்கறதுனால நினைவுக்கு வரும், நினைவுபடுத்துகிறார் நினைத்து நான் சொல்லுகிறேன் இல்லையா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உல்ஃப் அண்ட் ஷீப்? விசுவாசிகளில் ஓநாய்களுக்கும், உங்களை யாருன்னு சொல்லலை, ஓநாய்களுக்கும் ஆடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் நிதானிக்கிறார். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஓநாய்கள் கடிக்கும், ஆடுகள் என்ன செய்யாது. அவர்கிட்ட போனீங்கன்னா கடித்து குதறிடுறாருன்னு சொல்கிறாங்களா? அவர் என்னன்னு நீங்கள் தான் என்ன செய்யணும், நிதானிக்கணும். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், ஓநாய்கள் இருக்கிறோம், டேஞ்சர் இருக்கிறோம். ஆனால் கூலி ஆள் என்ன பண்ணுவான்னா, தன்னை காப்பாற்றுவதற்காக எதையும் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவன். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், நம்மை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். சொல்லுங்கள், நம்மை காப்பாற்றுவதற்காக. அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது எப்படி ஜோம் பண்ண போகிறீங்க இல்லையா? எப்படி ஜோம் பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நம்மளை பலி கொடுத்துருவாங்க.
அவர் எப்படி பண்ணார்னா, நம்மை பாதுகாப்பதற்காக அவர் தம்மையே பலியாக கொடுத்துருக்கிறார். தன்னையே கொடுத்தவர்கிட்ட உங்கள் தேவைன்னு வரும்போது எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? அதுதான் வித்தியாசம். அங்கே தான் உறவு இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்திருப்பார் என்று சொன்னால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவது அதிக நிச்சயம். டோனே மாறிடும். சொல்லுங்க, எதே மாறிடுங்க? டோனே மாறிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அடுத்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்கள், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான். வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவனே செய்ய மாட்டான். பெரிய அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இதெல்லாம் கவனிக்கிறோம் என்று கேட்டால், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த மெய்ப்பர் தான் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம். கூலிக்காக வேலை செய்கிறவனாக இருக்கிறபடினால் அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் என்ன செய்கிறதில்ல. ஏன்? அவனுக்கு அதுக்கு அக்கறையெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் தன்னை காத்துக்கொள்வதற்கு தான் அவனுக்கு அக்கறை இருக்கிறதே தவிர தன் பொறுப்பில் கொடுக்கப்பட்டவைகளை குறித்து அவனுக்கு என்ன கிடையாது? அக்கறையெல்லாம் கிடையாது. ஏன் அதை மறுபடியும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், பாவத்துக்கு இன்னொரு பேர் தன்னலம். சொல்லுங்கள், பாவத்துக்கு இன்னொரு பேர் தன்னலம்னு சொல்லுவார். சுயநலம், தன்னலம். அப்போ செல்ஃபிஷ் நேச்சர் அதுக்கு தான் பாவத்தினுடைய இன்னொரு பேர். அப்போது ஏன் அவன் ஓடி போகிறான் என்று கேட்டால், இவனுக்கு என்ன நேச்சர் தான் இருக்கிறது இல்லையா? அதனால தான் பைபிள் மறுபடியும் கவனிக்கிறோம் இல்லையா? ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ன இருக்கிறது அல்லவா? இவன் ஓடி போகிறான், அவர் கூட இருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்து. அதாவது 13ஆம் வசனத்தில் இன்னொரு வசனம் வார்த்தையும் சொல்லு, கவலைப்படான் என்று சொன்னால் அக்கறை இல்லாதவன். சொல்லுங்கள், அவன் எப்படிப்பட்டவன்? அக்கறை இல்லாதவன். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் அப்படி இருக்கிறதோ. ஆங்கில வார்த்தை ஹீ கேர்ஸ் ஃபார் யூன்னு இருக்கிறோம். கேர்ன்னு சொன்னோம்னா நம்மேல் அக்கறை கொண்டவர். சொன்னால் நம்மேல் அக்கறை கரிசனை கொண்டவராக இருக்கிற அப்படின்னால உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல் வைத்து விடுங்கள்? அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? ரோல் ஆல் யுவர் பேர்டன்ஸ் அன் டு ஹிம். ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்பான் ஹிம்னு இருக்கிறது. வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? கேஸ்ட் யுவர் பேர்டன்ஸ். ஆங்கில பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா? கேஸ்ட் யுவர் பேர்டன்ஸ்ன்னு சொன்னால், கேஸ்ட்னு என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா வலை வீசுங்கள் இருக்கிறது அல்லவா? அதுபோல் கேஸ்ட் யுவர் பேர்டன் சொன்னோம்னா உங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யுங்கள்? ஆமாம், அவரிடத்துல தூக்கி வீசுறது மாதிரி தான். என்ன அர்த்தத்தில் என்று கேட்டால், அவர் எல்லாவற்றையும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னால நீங்கள் அதை உங்கள் மேலே நீங்கள் வைத்து சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு வகையில் அதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இல்லையா, கேஸ்ட் ஆல் யுவர் பேர்டன்ஸ் அன் டு ஹிம்னு இருக்கிறோம் இல்லையா? அந்த பேர்டனை நீங்கள் வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு தான் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய பாரம். உங்கள் பாரங்களை எல்லாம்னு இருக்கிறது அல்லவா? அது உங்களை அழுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்குது என்று கேட்டால், உங்ககிட்ட வந்த மாத்திரத்தில் அடுத்த நொடி யார்கிட்ட மாற்றி விட்டுறோம்? ஒருவர் சொன்னது நினைவுக்கு ஒருவர், அவங்க ஹஸ்பண்டு சம்பளம் பேங்க்கில் வந்த உடனே அப்படியே உளுந்தோன்னே அப்படியே குதித்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ அது சொன்னால் கொஞ்சம் பேருக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட பிரச்சனை வந்த உடனே நெஞ்சில் விழுந்தோடனே டப்புன்னு அப்போவே எடுத்து என்ன செஞ்சிடணும்? ஐயோ இன்னும் அந்த அப்படின்னெல்லாம் யோசிச்சுருந்தோம்னா என்ன ஆயிரும்? நம்மளை கொஞ்சம் அழுத்தக்கூடியதான். இப்போ எல்லாருக்கும் அந்த இனிஷியல் ரிஃப்ளெக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்காது. இல்லை, வந்தோன்னே இனிஷியல் ரியாக்ஷன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனி எப்படியெல்லாம் ஆகுமோ, என்னெல்லாம் இருக்குதோ அப்படி எண்ணங்களெல்லாம் இனிஷியல் ரியாக்ஷன் அப்படி தான் வரும். ஆனால் அப்புறம் கொஞ்சம் நிதானித்து, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அப்போ துர்ச்செய்தி கேட்கிறான். கேட்கும் பொழுது இனிஷியலாக என்ன தான் வருது? பயம் வருது. ஆனால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். இன்னொரு சங்கீதம் இருக்கிறதல்லவா? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன்? புகழுவேன். அதெல்லாம் அதோடு இணைக்கப்பட்டது. அப்போ அவன் கவலைப்படான். நம்முடைய ஆண்டவர் கரிசனை உள்ளவர். ஸோ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கரிசனை உள்ளவர். அதனால தான் இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை, ஆமாம் இல்லையா, ஹீ கேர்ஸ் ஃபார். முன்பு நான் சொன்னது திரும்ப சொல்ல முடியாது. உயிர் கொடுத்தவர், உயிர் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். உயிர் கொடுத்தவர், உயிர் வாழ்வதற்கான வேலையை கொடுத்தவர், அதை சிறப்பாய் செய்வதற்கான திறமையை கொடுக்கிறவர். ஊழியத்தை கொடுத்தவர், அதை சிறப்பாய் செய்வதற்கு வேண்டிய கிருபை நமக்கு கொடுக்கக்கூடியவராக எல்லாவற்றுக்கும் அவர் தான் கொடுக்குறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். 14ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன். இது ரொம்ப ஆழமாக அற்புதமான ஒரு விஷயம். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும்
நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக. மறுபடியும் அதே அற்புதமான விஷயம்தான் சொல்கிறார். இங்கே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஹவு மச் கேன் யூ நோ காட்? தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு வகையில் சொல்லலாம் இல்லையா? வித் அவர் ஃபைனைட் மைண்டு, நம்முடைய குறைவுள்ள மூளையை வைத்து குறையே இல்லாத அளவே இல்லாத தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வித் அவர் ஃபைனைட் மைண்ட் ஹவு கேன் வி நோ அன் இன்ஃபைனைட் காட் அப்படின்னு சொல்வது சரியான ஒரு விஷயந்தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைவுள்ள மனிதன் நிறைவான தெய்வத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறதும் நியாயம். சரி, இந்த நியாயங்கள்னு ஒரு புறம் இருக்க, இங்கே 14ஆம் வசனம் எப்படி இயேசு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அப்படின்னா குமாரனை தவிர பிதாவை ஒருவனும் அறியான் இல்லையா? பிதாவை தவிர குமாரனை ஒருவனும் அறியான். 2 பேருக்கு தான் ஒருத்தர் நன்றாக. மறுபடியும் என்னை கண்டவன். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு அறிவு அவங்களுக்குள்ள தான் இருக்கிறது. சரி, அவங்க ஆமாம், அவங்க திருத்துவத்தில் ஆமாம் தே ஆர் காட், இஸ் காட், தேர் ஃபோர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதோடு நிறுத்தி இருந்தோம்னா நமக்கு அது தெய்வீகம் அப்படியே விட்டுடலாம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்தும், குறிப்பு என்னவென்று கேட்டால், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் இல்லையா? அது மாதிரி பாருங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக. அப்போ மறுபடியும் அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறது போல நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு வாழ்நாள் போதாதுங்கிறது அதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஆப்ஷன் இருக்கிறது, ஐடியல் சிச்சுவேஷன் இருக்கிறது. என்னவென்று கேட்டால் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்வார் என்று நிச்சயத்திற்கு. ஐ நோ இன் ஹூம் ஐ ஹவ் புட் மை ட்ரஸ்ட்னு சொல்கிறார் அல்லவா? அவரை அறிந்து கொள்வதற்கு அற்புதமான வாசலையும் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆகினால மறுபடியும் இது எதோடு இணைக்கப்படுகிறது என்று கேட்டால், அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருக கடவது. வாசிச்சிருக்கீங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும், அவரை புரிஞ்சு கொள்ள அறிந்து கொள்ள அந்த நிலையில தான் கிருபை நமக்குள் என்ன செய்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. சமாதானம் நமக்குள் பெருக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. ஆகினால அவர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர் தான் என் மெய்ப்பர். சொல்லுங்க, இப்படிப்பட்டவர் தான் என்னுடைய மெய்ப்பர். அப்படி இருக்கிறதுனால 2வது பகுதி கவனிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மெய்ப்பர்? அவர் கூலிக்காரன் கிடையாது இல்லையா, ஓடக்கூடிய ஆள் கிடையாது. அவர் எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து, அவரே எனக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமாக, அப்படிப்பட்டவர் எனக்கு மெய்ப்பனாக இருக்கிறபடினால் 2வது பகுதி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நான் என்ன அடையேன்? சொல்லுங்கள் நான் என்ன? சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு நான் குறைவுபடேன் அப்படின்னு இருக்கிறேன். நான் குறைவுபட மாட்டேன் இருக்கிறேன். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சரியாக சிறப்பாக, the Lord is my shepherd, I have all that I need அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. சொல்லுங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் அழுத்தத்தை கவனிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த பொருளையோ மற்ற எதையுமே முக்கியப்படுத்தத, ஒரே ஒரு நபரை மாத்திரம் முக்கியப்படுத்தி, உறவை முக்கியப்படுத்தி ஒரு பதில் வருகிறது. என்ன பதில்? கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன? அவர் தானே இருக்கிறாரு. ஆமாம், அவர் தான் எனக்கு வேணும். நான் சொல்ல விளைங்க, அவர் இருந்தால் போதுமா? சோறு போடுவாரா இல்லையா? எனக்கு வேண்டியதெல்லாம் யார் தான்? அவர் தான். எதுக்கு இந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், ஆகியனால தேர்ஃபோர் எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது இன்னொரு ரியாலிட்டி இருக்குது, அதை பின்ன நான் கவனிக்க முடியாது இருக்கிறோம்.
இல்லையா? ட்ரூ விஸ்டம் இஸ் டேக்கிங் எவ்ரி ஆஸ்பெக்ட் இன்டு கன்சிடரேஷன் சொல்லுவாங்க, எவ்ரி ரியாலிட்டி. உண்மையான ஞானம் என்று சொன்னால் வெறும் ஒரு வசனத்தை மாத்திரம், ஒரு இயற்நிலை மாத்திரம் இல்லை, எல்லா நிலைகளையும் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறார் என்று கேட்டால், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். இப்படி சொல்கிற ஆள் எப்படி ஜெபம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய டோனே எப்படி இருக்கும்? மாற்று உதாரணம் சொல்கிறேன், நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு நிறைய பணம் இருக்கிறது இல்லையா? பணம் இருக்கிறதுனால தோரண வித்தியாசமாக இருக்கிறது, பேச்சு கொஞ்சம் அரகண்ட்டாக இருக்கிறது. அவர் பேசுகிற விதத்தை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னோம்னா, இந்த பண திமிருனால இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் அல்லவா? இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவரை கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு என்ன காரணம்? நான் சொல்லுங்க புரியுது. அப்போ உங்கள் ஜெபத்தில் கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்? நான் சொல்லுங்க புரிகிறதா? நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான, இந்த நீதிமான் யாருன்னா, நீதிமான் எப்படிப்பட்டவன்னு சொன்னால், அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நிலையில் ஜெபிக்கிறதுனால இவன் ஜெபமே எப்படி இருக்கிறது? வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் சொல்லலாம், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ வீட்டுக்கு போனால் தானே நம்ம நிலமை தெரியும் இல்லையா? வரும்போது பேங்க் அக்கௌண்ட் பார்த்துட்டு தானே வந்தேன் இல்லையா? அங்கே இல்லைன்னு தானே இருக்குது. வசனம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இன்னொரு ரியாலிட்டிங்கிறது ரொம்ப உண்மையாக தானே இருக்கிறது. அதை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கும் பைபிள் அற்புதமான ஒரு வழிமுறை வைத்திருக்கிறது. ஆனால் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஐ ஹேவ் ஆல் தட் ஐ நீட், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குது அது இருக்குதுன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். அவர் இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. வாய் திறந்து எல்லாரும் சத்தமாக சொல்ல போகிறோம், அவர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போது விஷயம் தெரியாதுன்னு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லையே? அதுதான் சொல்கிறேன், அவர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. இன்னும் சுகம் இல்லாமல் தானே இருக்கிறீங்க. அதுதான் சொன்னேன், அவர் இருக்கிறாரு. அவர் யார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகினால்தான் சொல்கிறேன், எல்லாமே இருக்குது. இப்படி தான் போன வருஷம் சொன்னீங்க, ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பெருசாக மாற்றமெல்லாம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்களை பார்க்குற விதமே தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல புரிகிறது தான். அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்ல முடியும்? இதையே தான் சொல்ல முடியும், அவர் இருக்கிறார், எனக்கு எல்லாம் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இருக்கிறது இல்லையா? எபிரேயர் 13 இல்லையா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் பல முறை நம்ம கற்றுக்கொண்டது தான். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எப்படி போதும்னு நீங்கள் நினைக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா, அடுத்த வசனம் இருக்கிறது. ஏன் இருக்கிறது போதும்னு நினைக்கணும்? ஆசிரியலாமே இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அற்புதமான வசனங்கள் இல்லையா? வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நல் வார்த்தைகள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று. அதுதான், பண ஆசை வேண்டாம், இருக்கிறது போதும்னு நினைக்கிறீங்க, போதும் என்று எண்ணுங்கள். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட பண ஆசை தான் வேணான்னு சொல்கிறீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ இருக்கிறது போதும்னு எப்படி என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எப்படி இருக்கிறது போதும்னு நினைக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அவர் அடுத்த வசனம் சொல்கிறார், போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. அப்போ எப்படி நிதானிக்கிறது? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் மாத்திரம்தான் இருக்கிறாரு. அதுதான் சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னிடம் இருக்கிறது. என்ன ஒன்றுமே, காட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க, இன்னும் வீட்டுக்கு போக முடியாது, இன்னும் உயிருக்கு பயந்துட்டு தான் ஓடுறீங்க. சவுல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பக்கமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உங்கள் பெற்றோரை கொண்டு வேறு யாரையோ பார்த்துக்கோங்கன்னு விட்டு வச்சுருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா, சத்துருக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறீங்க, பெலிஸ்தீர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டார் அல்லவா ஒரு காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன இந்த மாதிரி வசனம் சொல்கிறீங்க? அதுதான் அந்த மாதிரி தான், அதுதான் உண்மை. அவர் என்னோடு இருக்கிறபடினால இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல, அவரால் வரக்கூடிய நன்மை தான் நிரந்தரமாக இருக்க போகிறது. பல முறை நான் சொன்னதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். ப்ராப்ளம்ஸ் ஆர் டெம்பரவரி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் பெர்மனன்ட். திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறோம், பிரச்சனைகள் தற்காலிகம், ஆசீர்வாதமே நிரந்தரம். வாய் திறந்து எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறோம், பிரச்சனைகள் அதனால தான் அதி சீக்கிரத்தில் நீங்கும் 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 லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமை, நீங்காத கனமகிமையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு என்று கேட்டால், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு
அப்போ பிரச்சனை தான் என் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் பிரச்சனையை தாண்டி பிரச்சனையுடைய தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நான் எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டால், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. விளைவு எபிரேயர் 13 மறுபடியும் அதை வாசிக்கலாம். அதனால் நாம் தைரியம் கொண்டு, எதனால்? அதான் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் நமக்கு, அதனால தான் பயம் இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் பயம் இருக்கிறது. எது யார் இருக்கிறா? அப்போ இல்லைங்கிறத வச்சு பயப்படுறதா, இவர் இருக்கிறத வச்சு தைரியம் கொள்றதா? ஆனால் மனுஷிகமாக யோசிச்சிங்கன்னா எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது, எது தாக்கம் கொடுக்கறது? ஏசு உங்கள் கூட இருக்கிறாருங்கிறது தைரியம் இருக்கிறதா, பணம் இல்லைங்கிறது பயமாக இருக்கிறதா? நாங்கள் நல்லா தான் இருந்தோம். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மறுபடியும் சொல்ல, ஏசு உங்களோடு இருக்கிறாருங்கிறதுனால தைரியம் இருக்கிறதா, பணம் இல்லைங்கிறதுனால பயமாக இருக்கிறதா? உண்மை சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? அவர் இருக்கிறாரு, ஆனால் இது இல்லை அப்படின்னு தானே இழுக்க தோணுது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அது அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி தான் இருப்போம் இல்லையா? விசுவாசங்கிறது ஒரு ஜேர்னி தானே இல்லையா? எடுத்தோன்னே அப்படியே அவன் இவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் அப்படிங்கிறத சம்மரி தான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஏன்னா ஒவ்வொரு நேரமும் சந்தேகம்லாம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், அதான் கரெக்டு தான். ஆனால் இன்னும் எனக்கு பிள்ளை பாக்கியமே என்ன செய்யலை, தரல. என்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கோ போகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது? நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நம்புகிறேன். ஆனால் இயற்நிலையிலையும் என்ன இருக்கிறது இல்லையா? அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் எனக்கு தோணுது. அப்போ மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா? வெளியில் வா, மேலே பாரு இல்லையா? வான் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி நான் உன்னுடைய சந்ததி என்ன செய்ய போகிறேன், பெருக்க போகிறேன். மணலை கவுனித்தாயா, பார்த்தேன். இதெல்லாம் உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. இவ்விதமாக நான் உன்னை சந்ததியை பெருக்க பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சந்ததி இல்லாமல் தான் இருக்கிறான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆகிலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். சரிப்பா, இது உண்மை, இது ரியாலிட்டி தான். the reality is very true, but the revelation is very powerful. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இயற்நிலை உண்மைதான், ஆனால் நீர் சொல்லக்கூடிய சத்திய வெளிப்பாடு, அதை நான் சார்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகுது, நம்ம வளரணும். பைபிள் இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது, விசுவாசத்தினாலே மோசே வளர்ந்த பொழுது அப்படின்னு இருக்கிறதா எபிரேயர்ல. விசுவாசத்தினாலே மோசே வளர்ந்த பொழுது, இது வெறும் ஒரு நரேஷனாக நீங்கள் பார்க்காதபடிக்கு மோசே விசுவாசத்தில் வளர்கிறான். மோசே இதில் வளர்கிறான், விசுவாசத்தில் வளர்கிறான். இப்போ நம்ம வளர்ச்சி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். வளர 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 நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. சில நேரங்களில் ஒரு விஷயம் சொன்னோம்னா அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொன்னால் நம்மளால் நிதானிக்க முடியல. இப்போ பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் மனதில் வைத்து சரியானதை மாத்திரம் பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருகிறார். ஆகையினால் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்ன சொல்கிறார்? அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கெல்லாம். ஆகையினால் நாம் தைரியம் கொண்டு. எதனால் தைரியம்? இது இல்லைங்கிறதுனால பயம், இவர் இருக்கிறாருங்கிறதுனால தைரியம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது இல்லாமல் இருக்கிறதுனால பயம், உண்மை. ஆனால் இவர் இருக்கிறார் என்பதனால் எனக்கு தைரியம். இதனால் தைரியம் கொண்டு. இல்லாததை நினச்சி பயப்படுறதை காட்டிலும், இருக்கிறவரை கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். அப்போ பிசாசு சொல்லலாம், இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஆமாம், அதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்? இவர் இருக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், இவர் இருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், அவர் இருக்கிறாரு அப்படின்னு இழுக்கிறான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவர் இருக்கிறார். நான் சொல்ல போயிட்டாருங்களா? இல்லை, இன்னும் இருக்கிறார். நான் சொன்னது கொஞ்சம் பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? போயிட்டாருன்னா தான் பிரச்சனை இல்லையா? இருக்கிறாருன்னு சொன்னோம்னா இல்லையா, அதனுடைய கண்ணோட்டமே எப்படி இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால் கொடுக்குறார்களோ அவர்கள் மத்தியில் இன்னைக்கு இங்கே தான் இருக்கிறார். அதனால் தைரியமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து நல்ல தைரியமாக இருக்கணும். கூட தான் இருக்கிறார். இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் தனியாக போகணும், யார் சொன்னால்? யார் கூட வர்றா? ஆமாம்மா, அவர் கூடவே தான் வர்றார் இல்லையா? கூடவே வர்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சத்தியங்கள் இல்லையா? தானியலை கொண்டு சிங்கக்கவியில் போடுகிறார்கள். உண்மைதான், ரொம்ப கடினமான சவாலான சூழ்நிலை. மறுபடியும் இன்னொரு கோணத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், அவருக்கு சோதனை வந்த காலம் இருக்கிறது அல்லவா?
அது எப்படிப்பட்ட காலம் என்று கேட்டால், வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வளர்ந்து ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் இதே அதிகமான ஒரு நிலையில் உறுதிப்பட்டிருக்கும் பொழுது தான் அதுக்கு ஏற்றார் போல் என்ன வருகிறது, ஒரு சவால் வருகிறது இல்லையா? அந்த சவாலையும் நான் இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? 1வது படிக்கிறவர்கிட்ட எத்தனாவது வகுப்பு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க? அவ்வளோதான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்த பிரச்சனை, நீங்கள் படிச்சுட்டுருக்கீங்களவா, இதை வச்சு கட்டாயம் ஜெயிக்க முடியும். இதை வச்சு கட்டாயம் ஜெயிக்க முடியும். மனுஷனுக்கு நேரில் சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது. கர்த்தர் உண்மையுள்ளவர். சொல்லுங்கள், கர்த்தர் உண்மையுள்ளவர். நீங்கள் தாங்கிக் கொள்ளவும் இதை ஜெயிக்கவும் ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார். இந்த தப்பித்து கொள்ளக்கூடிய போக்குன்னு இருக்கிறது அல்லவா, இந்த தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கு என்னவென்று சொன்னால் தாங்கக்கூடிய பலன்தான். சொல்லுங்க, எதுதான் தாங்கக்கூடிய பலன்தான் தப்பித்து கொள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு. பாருங்களேன், இதை இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வருது, அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தான் ஒரு வகையில். ஆனால் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது திரும்ப வரும். திரும்ப வரும்போது என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கிறது தான் வழி. சொல்லுங்கள், எதுதான் வழி? நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஒரு பிரச்சனை வருது, ஐயோ ஆண்டவரே அது வராமல் இருந்தால் சந்தோஷம், அது வரல. ஆனால் இப்போ வரலைங்கிறதுனால சந்தோஷம். அதுக்கு அடுத்த நொடியே என்ன வருகிறதுனா, நாளைக்கு வந்துடுச்சுன்னா, நான் சொல்லுங்க புரிகிறதா, இன்றைக்கி வரல சந்தோஷம், நாளைக்கு வந்துடுச்சுன்னா மறுபடியும் அதே பயம், அதே பதட்டம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கி வந்த பிரச்சனையை இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பதற்கு பலன் கொடுக்கறதுனால நீங்கள் இனி இந்த பிரச்சனையை குறித்து பயப்பட போகிறது இல்லை. ஏன்னா அதை என்ன செஞ்சுருக்கிறோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தாவீது சொல்கிறார், சிங்கம் வந்த பொழுதும் கூட இருந்தார், கரடி வந்த பொழுதும் கூட வந்தார், இந்த முரடன் வந்தாலும் கூட தான் இருக்கிறார். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமே? அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? சிங்கம் வரும் பொழுதும் இங்கே தான் இருந்தார், கூட இருந்தனால என்ன பண்ணார் தாவீது? ஜெயித்தார். கரடி வரும் பொழுது கூட இருந்தார், என்ன பண்ணார்? ஜெயித்தார் இல்லையா? இந்த சிங்கமும் கரடியும் ஜெயிச்சனால இனி சிங்கத்தை கரடி பார்த்தா இவருக்கு என்ன இல்லை, பயமே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை என்ன செஞ்சுருக்கிறோம், அடுத்தது வந்து கோலியாத் இருக்கிறார், சிங்கத்தை காட்டில் ஹைட்டாக இருக்கிறார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அவருக்கு 2 கால் தான் இருந்தாலும் சிங்கத்தை காட்டில் ஹைட்டாக இருக்கிறாரு இல்லையா? பயங்கரமான பலனாக இருக்கிறாரு. பட் எப்படி அதை நிதானிக்கிறார் என்று கேட்டால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னோடு இருக்கிறது இல்லையா? ஆகினால் அன்றைக்கு உதவி செய்தார், இன்றைக்கும் உதவி செய்வார். அப்படிப்பட்ட அற்புதமான உறவு இருக்கிறதுனால இவர் பேசுகிற விதமே எப்படி இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். எபேசியர் 1:3 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எல்லாம் இருக்கிறது, என்ன இருக்கிறது அல்லவா, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி தான் இருக்கார் இல்லையா? பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே காணோம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்பது நியாயம். எப்படி அது காணப்படும் என்பது கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான விஷயம். விசுவாசம் நம்பிக்கப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். பலமுறை கற்றுக்கொண்டதை நினைப்பூட்டும்படியா, காணப்படாதது நிச்சயமாக இருக்கிறபடினால் அது காணப்படும் என்பதும் நிச்சயம். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? காணப்படாதவைகளின் நிச்சயம். இட்ஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். எவிடன்ஸ் இருக்கிறது, இட்ஸ் நாட் சீன். காணப்படலை, ஆனால் நிச்சயமாக இருக்கிறதுனால இன்னைக்கு காணப்படாட்டாலும் ஒரு நாள் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களினால், அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் இல்லையா? கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்ன பண்ண முடியும்? அதான் அவர் கூட இருக்கிறார்ல. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்லணும்? யார் கூட இருக்கிறார்? அவர் கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொடுப்பதெல்லாம் அவரிடம்தான் இருக்கிறது. நான் அவருடையவர், அவர் என்னுடையவர். ஆகினால நம்முடைய ஜெபமே எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெப டோனே எப்படி இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமாக போகிறோம். 2 பேதுரு 1:3-4 ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமின்றி இல்லையா, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மேன்மையான வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது மறுபடியும் ரொம்ப அற்புதமான விஷயம். கேட்டுக்கு தப்பணும், திவ்ய சுவாபத்தில் பங்கு. மறுபடியும் இதை இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சோதனை இருக்கிறது அல்லவா,
ஒரு சவாலான சூழ்நிலை கூட போய் கொண்டிருக்கிறோம். இது நடந்தால் போதும் அப்படின்னு நமக்கு தோணுது, தப்பில்லை. இது நடந்தால் தான் நமக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறதுலும் தப்பில்லை. நான் சொல்கிறேன், அது நடக்கும். அது கட்டாயம் கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். சூழ்நிலையில் மாற்றுறது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. பிரதானமான விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மை அவரை போல மாற்றுவது. சொல்லுங்கள், யாரை அவரை போல் மாற்றுவது? நம்ம ஜெபம் பண்ணுறோம் அல்லவா, அது பதில் கொடுக்குறதெல்லாம் அவருக்கு பெரிய பிரதான விஷயம் இருக்கிறது. என்ன பிரதான விஷயம் என்னவென்று கேட்டால், உங்களை என்னை யாரை போல் மாற்ற வேண்டும்? அவரை போல மாற்ற வேண்டும், இல்லையா? அந்த உறவுக்குள்ளது அதான் நீதிமான். இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட். தேவனோடு அவனுக்கு சரியான ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவின் விளைவு என்னவென்று கேட்டால், அவரை போலவே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றி விடுகிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? ஆகையினால் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எல்லாவற்றையும் உடையவர் என்னுடையவர். ரொம்ப அற்புதமான ஒரு சொற்றொடர். இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் உடையவர் என்னுடையவர். அவர் என்னுடையவராக இருக்கிறபடினால் எனக்கு வேண்டிய எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. சொல்லுங்கள், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி அடுத்த வாரம் தான் அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம், எது இருக்குதோ இல்லையோ அவர் என்னோடு இருக்கிறார். நான் சொல்கிறது திரும்ப சொல்ல முடியாது இருக்கிறேன். எது இருக்குதோ இல்லையோ அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்கிறார், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னோடு இருக்கிறோம். இப்போ அடுத்த வாரத்தில் இதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பட் சொல்கிறேன், 2 கொரிந்தியர் 6:9-10, இது இல்லை என்று, அதாவது ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் எல்லாவற்றையும், இது ஒரு ரியாலிட்டி. உண்மையை சொல்லணும்னா இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் பவுல் அதை எடுத்துகிட்டு எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த அர்த்தத்தில் அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது, இல்லையா? கை வெறுங்கையாக தான் இருக்கிறது. ஆமாம், கை வெறுங்கையாக தான் இருக்கிறது. என் கையை யார் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? நான் சொல்லதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீர்களா? கை வெறுங்கை தானே. உங்கள் கையை யார் பிடிச்சிருக்கிறார்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல, இல்லையா? 8-10 ஆக போகுது, இன்னும் என்ன செய்யலை, ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் மறுபடியும் தியானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாக்கோபு சொல்கிறார் அல்லவா, அந்த வசனத்தை சொல்லு, கோலும் கையுமாக இந்த ஆற்றை நான் என்ன செய்தேன், கலந்தேன். லிட்ரலாக கோலும் கையும். ஆனால் இல்லை, கடக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உன்னை சமாதானத்தோடு இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். அப்போ வெறும் கையும் வெறும் கோளோட தாண்டல, கையில் வெறும் குச்சி தான் இருந்தது, ஆனால் கர்த்தருடைய வாக்கு இருந்தது, இல்லையா? அதை அனுபவித்து இன்னொரு இடத்துல சொல்கிறார், கர்த்தர் என்னோடு இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர்கள் என்னை வெறுமையாக என்ன செய்திருப்பார்கள், அனுப்பியிருப்பார்கள். அவர் என்னோடு இருக்கிறபடினால் எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும், அவங்க சொல்கிறது கரெக்டு தான், சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம், இல்லையா? இந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்யட்டும். வரக்கூடிய வாரத்தில் அதை அனுபவித்து கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராம். எல்லாரும் எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒரு கூலிக்காரன் அல்ல, அவர் நல்ல மெய்ப்பனாக நமக்காக ஜீவனை கொடுத்தவராக, நம்முடைய ஜீவனும் தீர்க்காயுசுமாக அவர் இருக்கிறார். முன்பு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், உயிர் கொடுத்தவர் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இவரே ஆக்கியோன் சொன்னது போல, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். காரணம், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆகையினால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் சகலவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். காரணம், சகலத்தையும் உடையவர் எங்களுடையவராக இருக்கிறார்.
ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்லும்படியாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் உடையவர் என்னுடையவர். வாய் திறந்து சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உடையவர் என்னுடையவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதித்தே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதித்தே. தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து கொண்டீ. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து கொண்டீ. சொந்தையவா தாண்டினேன் மனாந்திரத்தை. மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதித்தே. உயிர் பிழைத்தே நான் உதவி பெற்றே நல்ல பிதாவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை கற்றுக் கொடுத்த அற்புதமான வார்த்தையின்படியே நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பது ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். மோசே சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள். காரணம் நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா. ஆண்டவரே, இந்த சத்தியம் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, பயங்களை மேற்கொள்ளட்டும், சந்தேகங்களை மேற்கொள்ளட்டும். உங்களுடைய வசனம் சொல்லக்கூடிய விதமாகவே வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆண்டவர் இந்த வாரம் மேற்கொள்ளட்டும். உங்களுடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.